இந்திய எல்லைக்குள்ள ஒரு பகுதியில் இந்திய மக்கள் யாருமே போக முடியாது. அப்படி அவங்க போனாங்கன்னா அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஆமாம், நார்த் சென்டினல் தீவு, அதாவது அந்தமான் பகுதிகளில் உள்ள நார்த் சென்டினல் தீவு அப்படிங்கிற ஒரு தீவில் பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இந்த நவீன காலகட்டத்தில் எல்லா பழங்குடியின மக்களும் ஆல்மோஸ்ட் உலகத்தோட ஒன்றி போயிட்டாங்க. உலக மக்களோட ஒன்றி இணைந்து வாழ்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் தீவில் மட்டும் மக்கள் இன்னும் உலக மக்களோட ஒன்றி வாழலை. அந்த இடத்துக்கு போய் பல தடவை அந்த மக்களோட தொடர்பு படுத்தி நார்மலைஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் பல தடவையும் தோல்விகள் தான் முடிஞ்சிருக்கு. சில தடவை உயிர் இழப்புகள் கூட நடந்திருக்குது. ஆகையினால அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மதித்து இந்திய அரசாங்கம் அவங்க பக்கத்தில் யாருமே போகக்கூடாது, இன்க்ளூடிங் நேவி, அதாவது இந்திய நேவி உட்பட அவங்க எல்லைக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. ஆதி மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி நம்ம புக்ஸ்ல படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு தீவுல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இப்போ வரைக்குமே கணிக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கிறதுனால எவ்வளவோ சுனாமி, எவ்வளவோ அழிவுகள் வந்தாலும் கூட அந்த மக்கள் பல நூறு வருடங்களா இன்னும் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ சர்வைவலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா அவங்க இருக்கிறாங்க. அந்த மக்களை இந்திய அரசாங்கம் நார்மலைஸ் பீப்புள் மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கு முயற்சிகள் செய்யணுமா, அல்லது அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மதிச்சு அப்படியே விட்டுறணுமா அப்படிங்கிறது மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.